எல்லாருக்கும் 2 பேருக்குமே விந்து உனக்கு அவங்களுக்கு அதே விந்துக்கு பேர் சுரோனிதன் பேர். 2 பேருக்கும் இருக்கிறதால தான் ஒரு குழந்தைய வரும். ஒருத்தர் விந்து வச்சுக்கலாம் குழந்தை வந்துடாது. நியூட்ரல் பேஸ் மட்டும் தான் லைட் எரியாது. நியூட்ரலும் ஒன்றும். நியூட்ரல் பொம்பளை, பேஸ் ஆம்பளை. அதனால தான் ஆம்பளை வம்சத்தில் கொல்லி போடணும். அதனால் 2 பேருக்கிட்டும் சக்தி இருக்குது. நம்மக்கிட்ட தான் சக்தி. நான் தான் எல்லாம் நினைக்கக்கூடாது. பெண்ணு இல்லைன்னா ஆணுன்றவனே ஒருத்தர் இருக்க மாட்டான். ஆண் இல்லைன்னா பெண்ணுன்றவளும் ஒருத்தருக்கு உபயோகப்பட மாட்டான். அதனால் உலகத்தில் ஆணும் பெண்ணும் சக்தியும் சிவம்னு அதுக்கு தான் வச்சுக்குது. அதனால் 2 பொருளும் சமமான பொருள் தான். ஆணை அடிமைப்படுத்தி பெண்ணு வாழறதோ, பெண்ணை அடிமைப்படுத்தி ஆண் வாழறதோ 2மே சரியான வாழ்வே கிடையாது. அது அடிமை வாழ்வு. அந்த மாதிரி வாழக்கூடாது. உங்ககிட்ட இருக்கிற சக்தி பெண்ணுக்கிட்ட உங்குது, பெண்ணுக்கிட்ட இருக்கிற சக்தி. ஆனால் உன்னை விட பெண்ணுக்கிட்ட சாமர்த்தியம் ஜாஸ்தி. நீ 2 குழந்தை பேத்துட்டு உன் பொண்டாட்டி செத்து போச்சுன்னா அந்த 2 குழந்தைய உருப்படியாக காப்பாற்றவே முடியாது உன்னால. ஆனால் நீ செத்து போட்டின்னா உன் பொண்டாட்டி அழகாக காப்பாற்றிடுவோம் அதை. அப்போ உன்னை விட சாமர்த்தியசாலி பெண்ணு. அதனால் யாருக்கிட்டும் எல்லாருக்கும் ஒரு சமமான எண்ணம் தான். எல்லாம் இருக்குதுப்பா. உடல் உனக்கு எங்கே நீ வச்சுக்கிற உடல் ஏது உனக்கு? பெண் கொடுத்த உடல் தான். ஆண் கொடுத்தது உயிர் தானே. அப்போ உடல் யார் கொடுத்தது? உடல் இல்லை. அந்த பெண் உடல் கொடுக்கலன்னா உன் உயிர் அதில் தங்குமா? அதனால 2 அவசியம், 2 பேரும் அவசியம். அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நீ தெரிஞ்சுக்க முடியாது. உபதேசம்லாம் வாங்கி உச்சத்துக்கு வா. அப்போ கேளு அந்த கேள்வியை. சும்மா 1ஆம் கிளாஸ்ல MA புக்கு போடாத. அப்படி போனீங்கன்னா ஒன்றுமே புரிஞ்சுக்க மாட்டீங்க. ஒன்றா படி. ஒரே நேரத்தில் படிச்சீங்கன்னா மூலிகையே எட்டாது. அது சொல்லுங்க. இந்த பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, சும்மா வந்த மாட்டை நிலாவில் கட்டி ஓட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. இவனுடைய மாடாக இருந்ததுன்னா 2 ஓட்டு ஓட்டிட்டு கட்டி தீனி போட்டு தண்ணி வச்சு கட்டிடுவான். ஓசியில் பக்கத்து வீட்டுக்கார மாட்டை கொஞ்சம் வேலைக்கு எடுத்து போனோன்னா இஷ்டத்துக்கு ஓட்டுவானோ ராத்திரிக்கெல்லாம். அந்த மாதிரி நீ ஓட்டாத என்ன? எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்க, எப்போ தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கங்க. எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் தெரிஞ்சா எதுவுமே தெரியாத போடுவீங்க. சொல்லுங்க. ஃபஸ்ட்டு பாடம் அந்த பாடம் பண்ணிட்டு இருக்கேன். பட் என்ன ஆகுதுன்னா எண்ணங்கள் மோதிட்டே இருக்கு, வேற எண்ணங்கள் வந்துட்டே இருக்கு. அது சரியா கவனத்தை செலுத்த முடியல அந்த பாடத்தில். அதுக்கு என்ன 24 மணி நேரம் நீ அதையே நினைக்கணும். மற்ற எண்ணங்களை வர வச்சுக்கூடாது. ஏற்கனவே 1000 எண்ணம் உனக்குள்ளே இருக்குது. இப்போ அதெல்லாம் வெளியே போகணும்னு சொன்னால் உன்னுடைய மனசை முதல்ல சுத்தப்படுத்தணும். இது சுத்தப்படுத்துறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆகிடும். ஏன்னா ஒரே நாளில் ஒரு எத்தனையோ கோடி வருஷமாக பிறந்து வளர்ந்து எண்ணங்களை உருவாக்கி வச்சுன்னுக்கிறேன். அது ஒரு நாளில் ஒரு பாடம் வாங்கினோன்னு ஒரு கூட்டு என்கிட்ட எண்ணெல்லாம் போடணும் போகாது. அதுக்கு காலங்கள் தேவைப்படுது. அவ்வளவும் அழிக்கணும். அது அழிஞ்சால் இந்த எண்ணங்கள் வராது. இது ரமண மகரிஷிக்கிட்ட ஒருத்தர் உபதேசம் வாங்குறார். அவர் என்ன சொல்கிறாரு, அந்த உபதேசம் வாங்கினவர் சொல்கிறாரு, நான் எல்லா நண்பர்களும் வேணான்னுட்டு ஒதுக்கிட்டு உட்காந்துட்டேன். ஆனால் அப்போ கூட அந்த பழைய நண்பர்கள் ஜன்னலை திறந்து எட்டி வான்னு கூப்பிடுறாங்க. அப்போ நான் ஜன்னலெல்லாம் அடைச்சிட்டேன்னா அவன் கூப்பிட்றது எனக்கு தெரியாது. அந்த மாதிரி கண்ணு மூக்கு வாயெல்லாம் அடைச்சிடுங்க, எண்ணங்கள் வராது. அதை அடைக்கிறதுக்கு பழகணும். சும்மா நினச்சி அடைச்சிட முடியாது. அப்படி அணைக்கும் போது அந்த எண்ணங்கள்லாம் நின்றுடும். சொல்லுங்க. ஐயா, இப்போ ஐயப்பனுக்காக நான் பார்க்குறேன். பார்க்கப்படும் பொருள், பார்க்கப்படும் கருவி கண்ணு. ஆனால் அதை பார்க்கறது யாரு? இப்போ அந்த பொருளை பார்க்குறேன், அது ஒரு பொருள். கண்ணால் பார்க்க கண்ணு ஒரு கருவின்னு தெரியுது. ஆனால் உள்ளது அதை பார்க்க வைக்கிறது யாரு? ஆன்மா. ஆன்மான்ற ஒரு கருவி இல்லைன்னா உன் கண்ணும் உதவாது, அந்த சிலையும் உதவாது. சொல்லுங்க. நீ பேசுகிற இப்போ கேட்டிய எது கேட்டுது? உன் வாய் கேட்டுதா, உன் ஆன்மா கேட்டுதா? வாய் கருவி கேட்டுங்க. செத்து போனவனுக்கு பேசுமா வாயே? அப்போ எது பேசுது? உள்ளே இருந்து பேசுது. அது உள்ளே இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் இருப்பீங்க. அது வெளியே போனால் நீங்கள் இருக்க மாட்டீங்க. அதனால் உள்ளகிற பொருள் தான் பார்க்குது, உள்ளகிற பொருள் தான் கேட்குது, உள்ளகிற பொருள் தான் மோறுது, உள்ளகிற பொருள் தான் பேசுது. இந்த உடம்புல கல்லீரல் நிறைய இருக்கு. இந்த ஃபேக்டரியை இயக்குவது யார்? ஆன்மா. முப்பொருளாக இருந்து இயங்குது. மூச்சு, ஜீவன், ஆன்மா 3 பொருளாக இருந்து இயங்குது. ஒரு பொருளாக இயக்க முடியாது. அதை ஆன்மாவை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது அவ்வளோ சீக்கிரம். வயசு இல்லை உங்களுக்கு.
10 வயசில் வந்திருந்தால் பார்த்துடலாம். என்ன வயசு உங்களுக்கு? இனிமேல் எங்கே பார்க்குறது? ஏதோ முடிஞ்ச வரைக்கும் அடுத்த வாட்டியாவது பார்க்கறதுக்கு பயிற்சி பண்ணணும். அப்போ அடுத்த வாட்டி பார்க்கலாம். இல்லை இப்போ பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு, நம்மளுக்கு வேணான்னா இதோட காலத்துக்கும் பார்க்க முடியாது, எந்த காலத்துலையும் பார்க்க முடியாது போடுவீங்க. அதனால் ஜாக்கிரதை செய்யுங்க. ஆத்மா வணக்கம். சாய் தர்மா டிவிக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கும் அத்தனை பேருக்கும் என் பிரம்மசூத்திர குழு சார்பாக தலை தாழ்ந்து வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மலேசியாவிலிருந்து சிலாஸ் சுருஷி என்பவர், குருஜி எப்படி குண்டலினி பயிற்சியை மேற்கொள்வது, சாப்பாட்டு முறைகளையும் சொல்ல முடியுமா என்று கேட்டிருக்கின்றார். குண்டலினி பயிற்சி ஒரு குரு இல்லாத பயிற்சி சொல்ல முடியாது. பேப்பரில் கொடுக்குறதோ ஃபோனில் கொடுக்குறதோ சொல்ல முடியாது. அது சீரான முறையில் இல்லை. தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்லுவாங்க. ஒரு குருவால் தொட்டு காட்டி அந்த குருவனுடைய பவரால் அதை செலுத்தி அந்த வழிமுறையை கற்றுக் கொடுத்த பிறகு தான் அவங்க செய்ய முடியுமே தவிர, தானாகவே நினச்சின்னு குண்டலி கிளம்பிச்சு சுண்டலி கிளம்பிச்சுன்னா அதெல்லாம் ஒன்றும் கிளம்பாது. அதெல்லாம் வீண் பொய்யான விஷயங்கள். குண்டலி மனுஷனுக்கு கிளம்பிச்சுன்னா அவன் மனிதன் நிலையை மறந்து பொணமாக மாறிடுவான். அவன் பொணத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பொணத்துக்கு உயிர் போனால் வராது. ஆனால் இந்த குண்டலி கிளம்பி போய் வெளியே போயிட்டு உள்ளே வரும்போது உயிர் வரும். இதுதான் வித்தியாசம். இதுக்கு உணவு கட்டுப்பாடு, ராஜசம், தாமசம், சாத்வீகம் அப்படின்னு 3 வகையாக குணத்தை பிரிச்சுருக்கிறோம். அப்போ அந்த ராஜசம்ன்றது கண்ட பொருள்களை சாப்பிடும்போது முன்கோபம், மூர்க்கத்தனம் இதெல்லாம் வரும். அப்போது இது வரக்கூடாது ஆன்மீகத்துக்கு. குண்டலி உண்மையிலேயே அதை அடையணும்னு நினைக்கிறவனுக்கு இது உதவாது. 2வது தாமசம் உதவாது. எந்த நேரமும் அவன் தூங்கிக்கினே சோம்பேறித்தனமாக இருக்கிறவன் ஞானத்துக்கு உதவ மாட்டான். அப்போது அவனுக்கு சாத்வீகம் இருக்கணும். அப்போ அவன் சாத்வீகமான உணவுகள் அருந்துனான தான் குணங்கள் சாத்வீகமாக வரும். ஏன்னா அவன் எதை சாப்பிட்றானோ அதான் அவன் உடலில் ரத்தமாக மாறுது. அந்த ரத்தத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவனுடைய செயல் மாறுது. அப்போ சாத்வீக உணவு தேவை. அதுக்கு தான் சாத்வீக உணவு. ஞானத்தில் போகிறவங்களுக்கு சாத்வீக உணவு வேணும்னு சொல்கிறோம். சி சரவணன் மயிலாடுதுறையிலிருந்து கேட்டிருக்கின்றார். ஐயா, எல்லோருக்கும், அதாவது முடியாதவர்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். சரி. ஆனால் என்னால் அது முடியாமல் இருக்கின்றது, பண வசதி இல்லாமல் இருக்கின்றது. சரி. இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். இது மனசால் நினச்சா மட்டும் போதாது. நினைவும் வேணும், செயலும் வேணும். அப்போ நினைவும் செயலும் செயல்படுத்துறது பொருளாதாரம் வேணும். பொருளாதாரம் இல்லாமல் நான் இதை பண்ணுறேன், அதை பண்ணணும், அதை பண்ண ஆசைப்படுறதில்ல அர்த்தமே அற்றது வேலை. நம்ம கையில் என்ன இருக்குது? 10 ரூபா இருக்குது. ஒருத்தருக்கு 5 ரூபா செலவு பண்ணு, உனக்கு 5 ரூபா வச்சுக்கோ, தப்பு இல்லை. ஆனால் 10 ரூபா வச்சுக்கின்னு 5000 ரூபாய்க்கு நான் செலவு பண்ணணும்னு ஆசைப்பட்டால் அது முடியாத ஆசை, அது தேவையற்ற ஆசை. ரிங் பிரகாஷ் என்பவர், ஒரு குழந்தை பிறந்த பின் தீட்டு என்று ஏன் சொல்லுகின்றார்கள்? கோயில் செல்லக்கூடாது என்றும் சொல்லுகின்றார்கள். இது உண்மையா சுவாமிஜி என்று கேட்டிருக்கின்றார். குருஜியின் எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கவில்லை என்று தெரிகின்றது. இதற்கு முந்தைய கேள்வி பதில் நிகழ்ச்சியில் பதிலளித்திருந்தார்கள். இருந்தாலும் உங்களுக்காக குருஜி ஒரு முறை சொல்கிறேன். இந்த எல்லா மதத்தினரும் கர்ப்பத்திலிருந்து குழந்தை பிறந்தா மொட்டை அடிக்கிற பழக்கம் உண்டு. அது இந்து மதத்தில் மட்டும் இல்லை, எல்லா முஸ்லீம் மதத்தில், கிறிஸ்துவ மதத்தில், எல்லா மதத்துலையும் உண்டு. இது ஏன் அப்படின்னாக்கா, அந்த குழந்தைக்கு அந்த மொட்டை அடிக்கலைன்னா குழந்தை வளர்ச்சி பெறாது. அது கர்ப்பத்தில் இருக்கிற அந்த நீரில் வளர்ந்த முடியாது. அந்த முடியை மொட்டை அடித்தா தான் அந்த குழந்தையினுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும், வளர்ச்சி பெறும். அதுக்காக இது செய்கிறது. இந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை பிறந்த பெண்ணுக்கு குறைஞ்சது ஒரு 10 நாள் அந்த தீட்டு போய்க்கினே இருக்கும். அதனால் அந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாங்களே தவிர இது சுத்தமாக போகக்கூடாதுன்னு சொல்லலை. அப்புறமா குழந்தைய தூக்கின்னு போய் கோயிலில் பேரே வைக்கிறாங்க. கோயிலில் எல்லா அபிஷேகம் பண்ணுறாங்க. இப்போ நம்ம கோயிலில் கூட எடைக்கு எடை போட்டு கொடுத்தாங்க, சின்ன குழந்தை எடுத்துன்னு இது எல்லோரும் செய்வாங்க. அந்த 10 நாள் அந்த தீட்டு போகிற காலத்தால் சுத்தம் இல்லாத கோயிலுக்குள்ளே வரக்கூடாது. ஏன்னா கோயிலுன்றது ஒரு புனித இடம். அந்த இடத்துக்கு அசுத்தமாக வரக்கூடாதுன்றதுக்காக இப்படி சொல்லி வச்சுருக்காங்க. பங்காளிகள் இறந்தால் குலதெய்வம் கோயிலுக்கு போகலாமா, இல்லை போக வேண்டாம் என்று சொல்கின்றார்கள். பங்காளிகள் இறந்தால் எப்போது கோயிலுக்கு போக முடியும் என்பதை குமாரசாமி என்பவர் கேட்டிருக்கின்றார். இது மன சம்பந்தப்பட்ட விஷயம், நிஜ சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. குலதெய்வம்ன்றது எது? குலதெய்வம் ஒருத்தருக்கு முனுசாமி, ஒருத்தருக்கு சனீஸ்வரன், ஒருத்தருக்கு காட்டேரி, ஒருத்தருக்கு கன்னிப்பெண்ணு, இப்படி பல குலதெய்வம்னு வச்சுன்னுக்கிறாங்க. இது என்னன்னா, முன்னோர்களில் அவங்கள மூத்தவங்க ஒரு நல்லவங்க இருந்திருப்பாங்க. அவங்க இறந்த உடனே அவங்கள வழிபாடுறது தான் அந்த முனேஸ்வர வழிபாடு, காட்டேரி வழிபாடு, கன்னிப்பெண் வழிபாடு அப்படின்னு வச்சுக்கினாங்களே தவிர எந்த குலதெய்வமும் கிடையாது. நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன்,
இந்த உயிர் ஆகப்பட்டது இறந்ததுன்னா அடுத்தது பிறப்பெடுத்தாகணும். உடல் இல்லாத உயிர் எங்காது, உயிர் இல்லாத உடல் எங்காது. அப்படி உடல் எடுத்த பிறகு இங்கே எங்கே முனீஸ்வரர் இருக்கிறது, எங்கே காட்டியிருக்கிறது? இது மன சம்பந்தப்பட்ட நம்பிக்கை. பாதம் சக்தியடி பரவிந்து நாதமடி. பாதம்னா கிழகிற விந்து சக்திடா, மேலகிற விந்து சிவன்டா. ஸ்தூல விந்துன்றது சக்தி, சூட்சும விந்துன்றது சிவம். இது ரெண்டும் சேர்ந்து தான்டா உலக வாழ்வு. ஒரு பல்பு இருக்குது, ஒரு 1000 வாட்ஸ் வருதுன்னு லைட் பல்பு போட்டோம்னா எரியாது, கூட நூற்றல் சேர்ந்தால் தான் எரியும். அப்போ உலக உற்பத்தி ஆகுனா ஆணும் பெண்ணும் இணைஞ்சிருந்தால் தான் உலக உற்பத்தி. ஆணும் பெண்ணும் இணைஞ்சிருந்தால் விந்துவும் அப்படின்ட்டான். 5 பெருபூதம் அகப்பே அதனிடம் ஆனதடி. 5 பூதம், பஞ்சபூதங்கள், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயன்றமே இத்தனையும் எதுக்கிட்ட ஆச்சுன்னா அந்த நாத விந்துக்கிட்ட தாண்டா ஆச்சு. சூட்சம விந்துலேருந்து தான் இதுவும் உருவாச்சு. இதனால தான் உலக செழிக்கிறதும் உலக வறுமையாக்கிறதும் அதுதான் அதனுடைய செயல் தான் அப்படின்றதுக்கு சொல்கிறான். 5 பெரும்பூதம் அதனிடம் ஆனதடி அகப்பே 4 பாதமடி நன்னறி கண்டாயோ மூல மனத்தாலே முக்தி அல்லவடி. வெளியே நீ பேசிக்கின்னு கடவுளை தேடிக்கின்னா ஒருபோதும் நீ முக்தி அடைய முடியாது. உனக்குள்ள மூலத்தில் நீ பூந்தினா தான் கடவுளை அடைய முடியும், உனக்கு முக்தி கிடைக்கும். இல்லைன்னா இந்த முக்தின்னு ரோடெல்லாம் பேசிக்கின்னு தான் போகலாம், நிஜத்தில் கிடைக்காது அப்படின்ட்டான். வக்கதி 5 அடியோ அகப்பே வந்த வகை கேளாயோ ஒக்கம் ஆனதடி உண்மையது சொல்லவடி. 5 பஞ்சபூதமும் ஒன்று சேர்ந்ததான் இந்த உடல். ஆனால் இது உண்மையானா இல்லை, பொய்யான உடலாக இருக்குது இல்லையா? இந்த உடலில் நீர் இல்லைன்னா செத்து போயிடும், சூடு இல்லைன்னா செத்து போயிடும், காற்று இல்லைன்னா செத்து போயிடும். இது ஒன்றோட ஒன்று சேர்ந்து தான் வேலை செய்துங்குது. ஆனால் இது நிஜமான பொருள்னா இல்லை, பொய் பொருள்றான்ட்டான் இந்த உடம்பு. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது சாமி. இவ்வளோ விஷயங்கள் விட்டு நம்ம எங்கன்னா போய் தேடினாங்க சாமி கிடைக்குது? வாய்ப்பே இல்லையா? இல்லை, சிக்கலான விஷயந்தான் சாமி. இது என்ன பண்ணுறது? இந்த மாதிரி பண்ணி விட்டாங்கல்ல சாமி நம்மள. சாமி ஒருத்தர் தண்ணி சாப்பாடு இல்லாமல் உயிர் வாழ்றத சொன்னாங்க. எவனை ஒருத்தன் காட்டு இட்டுன்னு வர தண்ணி முடியாது. நான் வேணா வண்டிக்கு தொட்டார் அடுத்த வாட்டி இட்டுன்னு வந்து அடுத்த பௌர்ணமி. எவனா இருக்கட்டும்பா, அடுத்த மாதம் எவ்வளோ காசுன்னு சொல்லுப்பா. இப்போ போகும்போது வாங்கிட்டு போயிட்டு அடுத்த மாதம் அவனை இட்டுன்னு வைப்பாங்க. ஆடா சும்மா இரு சாமி, சும்மா இரு. நீ இருந்து பாரு, நான் 4 நாளைக்கு சோறில் அது இருந்து பாரு. நீ என்னது இன்னொருத்தனை போய் தேடிங்க எடுக்கிற? உன்னை தேடுன்னு சொல்லிங்கன்னா உலகத்தெல்லாம் தேடிங்க எடுக்கீங்க. உங்களை தேடுங்க முதல்ல. சோறு இல்லாத, தண்ணி இல்லாத, தூக்கம் இல்லாத இருக்கலாம். வள்ளலார் இருந்தார். எப்படி இருந்தார் தெரியுமா? உலகத்தை மறந்தார் இருந்தார். நீ உலகத்தை பொண்டாட்டி புள்ளு கோயந்துக்கு ஜுரம் வந்து தூக்கின்னு ஓடுற, நீ போய் தண்ணி இல்லை சோறு இல்லாத இருப்பியா? செத்து போடுவ. தெரிஞ்சுக்கோ. பாசம் மனசில் இருக்கிற வரைக்கும் ஆசை இருந்துக்கின்னு, ஆசை இருக்கிற வரைக்கும் பசி இருந்துக்கினே இருக்கும் மனுஷனுக்கு. தெரிஞ்சுக்கோ. வள்ளலார் இருந்தது பொன்னேரி. அவங்க அம்மா வீடு, அவங்க அம்மாவுக்கு அம்மா வீடு பொன்னேரி. அவங்க அக்காவை கொடுத்ததும் பொன்னேரி. பொன்னேரியில் தான் அவர் வளர்ந்த இடம். அங்கேருந்து வடுவடியம்மன் கோயிலுக்கு வருவார் திருவத்தூருக்கு. அங்கேருந்து கந்தக்கோட்டம் போவார். கந்தக்கோட்டத்தில் அவருக்கு முன்னாடி யாரும் பாடலை, அவருக்கு பின்னாடி அவர் பாடின மாதிரி யாரும் பாடலை. எத்தனை வயசில்? 13 வயசில் அப்படி ஒரு பாடல். இது எல்லாம் நம்ம என்ன பாடுவோம்? நம்ம இன்னும் ஒரு பாட்டு கூட எழுதவே இல்லை. நீ எவ்வளோ பாட்டு எழுதிக்கிறீங்க? அப்புறம் எப்படிங்க வள்ளலார் கூட போய் சேர்றது? நம்ம அவர் 6 திருமுறை வரைக்கும் எழுதினார். நம்ம ஒரு திருமுறையாவது எழுதணும்னா பரவாயில்ல, எழுதவே முடியல. ஒரு பாட்டை கூட எழுத முடியல. நம்ம எங்கேருந்தா வள்ளலார் கூட போய் சொல்லுது? அதுக்கப்புறமா அவருக்கு இங்கே இடைஞ்சலாக இருக்குதுன்னுட்டு அவர் வடலூர் போயிட்டார் இல்லையா? ஆனால் அவர் எவ்வளோ வயசில் உலகத்தை வெறுத்து போனார். தாலிகா எத்தனை பசங்க உங்களுக்கு? அப்பா பெரிய குடும்பி. கல்யாணம் பண்ணிட்டீங்களா? பேரம்பேத்திலாம் இருக்குமே. கடவுளே எங்கெங்கே தேடுறது? அதுங்களுக்கு குழந்தை இல்லையான்னு கோயிலாக சுத்தத்துக்கே சரியாக போடும், டாக்டர்கிட்ட தெரியறதுக்கே சரியாக போடும். நம்ம எங்கே கடவுளை தேடுறது? அவர் கல்யாணம் பண்ணோடனே திருவாசகத்தை கையில் கொடுத்தாரு. அம்மா இதான் உதவும், நான் உதவாதவன் உனக்கு அப்படின்ட்டு. நம்மளால முடியலையே, அப்புறம் வல்லார பேசலாமா? நம்ம அவ்வளோ பெரிய மகான். அவர் சொன்ன அறிவுரைகளை பயன்படுத்திங்க. அதை அடுத்தவங்க கிட்ட போய் கேட்டு பயன்படுத்துறதில்ல. கேட்டா நீ இப்போ வந்து என்கிட்ட கேட்ட, நான் நினச்சி ஓ ரொம்ப கருணையான ஒரு பொருள் கொடுப்பா, ரொம்ப நல்ல ஒரு பொருள் கொடுத்துவா, ரொம்ப தர்மம் பண்ணுவார் பொறுப்பா நினைக்கிறதுக்கு தான் உதவுமே தவிர செயலுக்கு உதவாது. செயலுக்கு உதவுனா நீ யாருக்கிட்டுமே சொல்லக்கூடாது. உன் சொத்தை ஊட்ட வில்லு, எல்லாருக்கும் சோறு போடு. அவர் சொன்னார் அன்னதானமே பிரதானம்னாரு. விற்று சோறு போடு. பேப்பரில் வட்டம் இந்த மாதிரி ஒரு மகான் வந்து விற்றுட்டு சோறு போட்டேன். நான் விற்றுட்டு தான் போட்டேன், கோயிலை கட்டினேன். அதனால் நீ செய்துட்டின்னா நீயும் குருவாகலாம். அதனால் மறைச்சு என்ன சொன்ன முதல்ல திருமூலர் என்ன சொல்கிறாருன்னு, இந்த மோதிரம் கைட்டின்னு ஊந்து போச்சுன்னா விட்டுட்டு போவியா?
விட மாட்டேன். தேடுவேன், ராத்திரிக்கெல்லாம் அங்கே தேடுவேன். அவ்வளோ ஆசையை வச்சுன்னு கடவுளை எங்கே தேடுறது? மனித இயல்பு. மனித இயல்பு, கடவுள் இயல்புக்கு போக முடியாது. இதெல்லாம் வச்சுக்கின்னு போக முடியாது. எனக்கு 45 வருஷம் ஆச்சு என் குரு எனக்கு அண்ணா கவர் அறுத்து. இன்னும் அண்ணா கவர் கட்டல. நான் எந்த கயிறையும் உடம்புல கட்டுறதில்லை, எந்த பொருளையும் நான் போட்டுக்கிறதில்லை. ஏன்? எனக்கு இந்த பொருள்களை விட கடவுள் உயர்ந்தவனா தெரியுறான். அதனால் இந்த பொருளெல்லாம் அனாவசியண்டான்னு தெரியுது. உங்களுக்கு கடவுளை விட இந்த பொருள்லாம் ஏன்னா ஆபத்துக்கு ஓதுவோம், மாறுகளில் போய் வச்சா ஓதுவோம், நம்ம போட்டிருந்தா மரியாதை இருக்கும் போகிற இடத்துல இதுக்கு போட்டுன்னுக்குறோம். இதெல்லாம் தேடுறவனு கடவுள் தெரியாது. என்ன சொன்னீங்க முதல் வாவுது? உள்ள பெருங்கோவில், ஆ மூணுடும்பு ஆலயம், ஆ வள்ளல் பிரானாருக்கு கோபுரவாசம், கள்ள தெரிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காலாமணிகளுக்கு. என்ன சொன்னார்? காலாமணிகளுக்கு என்ன புரியலையா? குத்து விளக்கு எத்தனை விளக்கு போட்டு ஏத்துற? 5 முகம். இது உனக்கு எத்தனை இருக்குது? ஒரு முகம். அது ஒரு முகமாகுது. புலன் 5 இருக்கு. முகத்தில் எத்தனைப்பா இருக்குது? கண்ணு மூக்கு வாய் இருக்குது. ஒரு முகம் என்ன கண்ணெல்லாம் இல்லாத இருக்கிற நிற்கிற. இதுதான் விளக்கு, அதான் குத்து விளக்கு. 5 விளக்கு தெரி போட்டு கொளுத்துறமே, அதான் மணி விளக்கு. அது உனக்குள்ளே எரிஞ்சுங்குது. ஆனால் உனக்கு பார்க்கறதுக்கு வயசு இல்லாத போயிடுச்சு. பாவம், என்ன பண்ணுறது, கஷ்டம்தான். இனிமேல்லாம் பார்க்க முடியாது. அதனால் இப்படியே ஏதோ கேட்டுன்னு தெரிஞ்சுன்னு போகலாம். இதை தான் சொன்ன ஊன் உடல் ஒரு பெருங்கோயில், உள்ளம் ஒரு ஆலயம், கள்ள புனல் நீக்கி கருத்தோடு இருப்போருக்கு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றுப்பேன். என்ன அதை தான் சொல்லி கடவுளை போய் ஊராக தேடாதடா. குருவை எத்தனை குருக்குறாங்க உலகத்துலேருந்து தேடாத. ஒரே குருக்கிட்ட போ, ஒரே மாதிரி போ, அப்போ தான் உண்மை விளங்கும். அங்கே உபதேசம் வாங்கிட்டு இங்கே வந்து கேட்டினா உண்மையே விளங்காது. ஏன்னா அவர் ஒன்று சொல்லிப்பார், நான் அவன் சொல்லுவேன். அப்படி தான் ஆகும். இப்போ அவர் சொன்னார் வள்ளலார் ஒன்றும் செய்யாது, இது மட்டும் செய்கின்றார். நான் என்ன சொல்கிறேன், உனக்குள்ள கடவுளை தேடுன்றேன். இப்போ அவர் சொந்தம் நான் சொந்தம் வேறுபட்டு போச்சு. அவர் பெரிய மகாநாணி. அப்போ அவரு கேட்டது அவர் சொன்னார், எனக்கு கேட்டது நான் சொல்கிறேன். இப்போ என்ன ரெண்டுக்கும் நடுவில் எதை செய்யுது? அவருன்னா இப்படி சொல்லிக்கிறேன், இவருன்னா இப்படி குழப்பம் தான் வரும். அதனால் ஒரு குருக்கிட்ட போக கிடையாது. போயிட்டீங்கன்னா அங்கேயே கடைசி வரைக்கும் இந்த நேரம் உண்மை விளங்கும். அதனால தான் சொன்னான், ஒன்றை பிடித்தோர்க்கே உண்மை வசப்படுமே. அங்காடி நாய் மாதிரி அலையாது, கட்டாத நாய் எல்லாம் காவலுக்கு ஒப்பாதேன்ட்டான். மனசை முதல்ல கட்ட தெரிஞ்சுக்கும், அப்போ தான் உன் உயிருக்கு ஆபத்து இல்லாத இருக்கும். என்ன அங்காடி நாய் மாதிரி கருத்தரு நாய்க்குத ஒரு ஊட்டாண்டை நிற்காது, எல்லா கடையாண்டும் போவோம். ஏன்னா டீ கடை நின்றா பிறந்தோம், 2 புறப்பட்டோம், அதை துன்பட்டு இன்னொருத்த வந்தால் பிறந்தோம். அது மாதிரி ஆயிடாதுடா. ஊட்டு நாய் மாதிரி ஆசைப்பட்டியே படு, உன் மனசை அப்படி கட்டி வையின்னு சொன்னேன். உனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சது இவருக்கு தெரியாது, இவருக்கு தெரிஞ்சது இவருக்கு தெரியாது. எல்லாமே ஒரு மனுஷனுக்கு தெரியாது. எல்லாமே ஒரு மனுஷனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா இங்கே வேலையே கிடையாது. அவன் ஞானி, கடவுளோட போயிடுவான். எதுவோ தெரியாத வரைக்கும் இங்கே தடுமாறிங்கிறோம், எது வேணும் எது வேணும் எது தெரியணுன்ட்டு. அது மாதிரி என்னுடைய அனுபவத்துக்கு என்னுடைய வயசுக்கு நான் தெரிஞ்சுக்கிறத தான் எல்லாருக்கிட்டும் சொல்லிக்கிறேங்கிற தவிர எல்லாமே எனக்கு தெரியும். நான் எப்போவுமே பேசுனதே கிடையாது, இது வரைக்கும் பேசுனதும் கிடையாது, இனி பேச போகிறதும் கிடையாது. எப்போவுமே எல்லாமே ஒருத்தனுக்கு தெரியவே மகான்களுக்கு தெரியல. ஒருத்தருக்கு தெரிஞ்சது இன்னொருத்தருக்கு தெரியல, இன்னொருத்தருக்கு தெரிஞ்சது இன்னொருத்தருக்கு தெரியல. ஒருத்தர் சொல்கிறார் வந்ததுலையும் போனதுலையும் மனசு வைடானாரு. அதனா வந்ததுலையும் போனதுலையும் மனசு வைன்ட்ட. இன்னொருத்தன் சொல்கிறான் உள்ளே தேடுறா உன்னை அப்படின்றான். இதை எவன் சொல்ல சரி சொல்லு. இதெல்லாம் கூட வேணாம். ஆதிசங்கரர் சொல்கிறாரு கடவுள் ஒன்று, வேறுபட்ட பொருள் இல்லை அப்படின்றார். ராமானுஜர் சொல்கிறார் 2ன்றார். பெரிய பெரிய மகாஞானிகள் 2 பேரும் சாதாரண ஆள் கிடையாது. இதுதானே குழப்பம். இங்கே குழப்பம்னா தான் நம்மளை தேடுவோம். நம்ம இல்லைன்னா குழப்பம் இல்லை, நம்மளும் தேட போகிறது இல்லையா? அதனால் அவர் சொல்கிறாரு ஒன்று தான், கடவுளும் நீயும் ஒன்று தான்டான்ட்டார். ராமானுஜர் சொல்கிறார் இல்லைடா 2டான்றார். இது 2 சரியா 1 சரியானா 2 பேர் சொன்னதும் சரி. உள்ளே போய் பார்த்தா மேல்டோட பார்த்தா 2 பேர் சொன்னதும் தப்பு. மேல்டோட பார்த்தா அவ்வளோ பெரிய மகாஞானி ஒன்றுன்னு சொல்கிறாரு, அதான் ஏன் சரி. இவர் என்ன 2ன்றாருன்னுவான். இன்னொருத்தன் சொல்கிறான் யோ அவர் என்ன 1ன்னு முட்டாள்தனமாக சொல்லிட்டு போட்டாரு, 2யா இவர் சொன்னதான் ஏன் சரின்னுவான். இது 2மே வெளியே இருந்து பார்த்தா தெரியாது. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தான் அவங்க 2 மகான்கள் சொன்னதும் எவ்வளோ சத்தியமான விஷயன்றது புரியும் இல்லையா? நான் என்ற ஒரு பொருள், நீ மனுஷன்ற ஒரு பொருள் இருக்குது உள்ள வெளியே. ஆனால் கடவுள் என்ற பொருள் ஒன்று உள்ளே இருக்குது உனக்குள்ளவே. அப்போது இது 2 ஆகி போச்சு. இந்த கடவுள் என்ற பொருளை உள்ளே தேடும் போது நீ வேறுவாகிற, அது வேறுவாகிற. அந்த கடவுள் என்ற பொருளை நீ அடைஞ்சிட்டீங்கன்னா ஒரு பொருள் ஆயிடுற. அதான் ஏகன் அநேகன் இல்லையா? அவர் என்ன சொன்னார், கடவுள் தாண்டா உள்ள இருந்து ஒரு பொருளை தாண்டா ஏக்கிக்கின்னுக்கிறான்றாரு. இவர் என்ன சொல்கிறாரு, கடவுள இருந்து ஒன்று தான் ஏற்கிறாரு, ஆனால் அந்த ஒன்றை நம்ம தேடி நிற்கிறோமே, அப்போ 2 ஆயிரமே அப்படின்றாரு. கூட 2 மகான்கள் சொன்னதும் ஒரே ஒரு விஷயத்தை, இது புரியாத வெளியே பேசினா குழப்பம் தான் வரும்.
அதை உள்ளே பார்த்து உணர்ந்தவனுக்கு மட்டும்தான் 2 மகான் சொன்னதும் ஒன்று தான். 2 மகானுமே ஒரே பொருளை பற்றி தான் பேசிக்கிறாங்கன்னு தெரியும். இத்தனைக்கும் இவர் வேற அவர் வேற. அவர் சிவ மதத்தை சார்ந்தவர், இவர் விஷ்ணு மதத்தை சார்ந்தவர். கடவுள்ன்றது விஷ்ணு மதமா இந்த சிவ மதமா இல்லை. கடவுள் உலகத்துக்கு ஒரு பொருள் தான், அது வேறுபட்ட பொருளே இல்லை. அந்த ஒரு பொருள் நீ என்னவா நினைக்கிறியோ உன்னை அப்படியே